பட்ஜெட்ல அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோரிக்கை. என்ன கோரிக்கை? மானியம் மீதான கோரிக்கை. நான் முதல்ல சொன்னேன், குடியரசுத் தலைவருடைய பரிந்துரை இல்லாமல் மானியங்களை கோரிக்கைக்கு விட முடியாது. சரி, ஓகே. இந்த கோரிக்கைகள் எப்படி நாடாளுமன்றத்துல மானியங்கள் மீதான கோரிக்கை நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அமைச்சகம். ஒவ்வொரு அமைச்சகமும் தனித்தனியாக தங்களுக்கான மானியம் மீதான கோரிக்கையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்துவாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு கோரிக்கையும் வாக்கெடுப்பிற்கு உட்படுத்தப்படும். வாக்கெடுப்பிற்கு பிறகே அது என்ன பண்ணப்படும் அப்படின்னா நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மானியம் மீதான கோரிக்கை மக்களவைக்கு மட்டுமே உரியது. மக்களவைக்கு பட்ஜெட் மீது இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான சிறப்பு சலுகை இரண்டு. ஒண்ணு என்ன அப்படின்னா மக்களவையில மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும். இன்னொன்று, மானியம் மீதான கோரிக்கை மக்களவையில் மட்டுமே நடைபெறும். காரணம் என்ன? அரசு மக்களவைக்கு பொறுப்பானது. செலவீனம் இல்லை. இந்திய தொகுப்பு நிதியில் மேற்கொள்ளப்படும் செலவீனத்திற்கு இங்கு வாக்கெடுப்பு நடத்தப்படாது. ஒன்லி என்னதான் பண்ணுவாங்க? அமைச்சகத்தில் மானியம் மட்டும்தான் இங்கு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அடுத்து தீர்மானம். இந்த மானியம் மீதான கோரிக்கை நடைபெறும் போது உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானத்தினுடைய பெயர் வெட்டு தீர்மானம். வெட்டு தீர்மானம் மூன்று வகைப்படும். என்னென்னலாம் அப்படின்னா கொள்கை வெட்டு தீர்மானம், பொருளாதார வெட்டு தீர்மானம், அடையாள வெட்டு தீர்மானம். அப்படின்னா என்ன? இப்போ பட்ஜெட்டுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பல லட்சம் கோடி ஒதுக்கியிருப்பாங்க. இந்த பல லட்சம் கோடி தேவையில்லாத செலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை உறுப்பினர்கள் குறைப்பாங்க. அதுதான் தீர்மானம். கொள்கை தீர்மானம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டுடைய கொள்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டுடைய செலவை ₹1 கொண்டு வந்துருவாங்க. ₹1 வச்சு நாட்டினுடைய நிதி நிலைமையை என்ன பண்ண முடியும்? நாட்டினுடைய செலவினத்தை மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியாது. அப்ப அதுதான் என்ன அப்படின்னா கொள்கை தீர்மானம். பொருளாதார தீர்மானம் அப்படின்னா என்ன அப்படின்னா நாட்டினுடைய பொருளாதாரத்தை அரசு சரியா கணிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட் கொண்டு வந்துருவாங்க. அரசினுடைய அது ஒரு 1000 10,000 என்ற அளவுக்கு இருக்கலாம். அது எந்த அளவுன்னு சொல்லப்படல. அடுத்து அடையாள வெட்டு தீர்மானம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மொத்த பட்ஜெட்டையும் ₹100 என்ற அளவுல கொண்டு வந்துருவாங்க. இந்த மூன்று தீர்மானமும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உறுப்பினர்கள் எதை எதிர்க்கிறாங்க? இந்த பட்ஜெட்டை எதிர்க்கிறாங்க. நாட்டினுடைய நிதிநிலை சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்மானங்கள் ஏதாவது நிறைவேற்றப்பட்டால் அரசு என்ன ஆயிடும் அப்படின்னா கவிழ்ந்துரும். அதனால இந்த தீர்மானங்கள் மோஸ்ட்லி நிறைவேற்றப்படாது. இந்த தீர்மானங்களுக்காக இந்த மானியம் மீதான கோரிக்கைகளுக்கு 26 நாட்களை அவைகள் ஒதுக்கும். அது என்ன? கில்லட்டின். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில தீர்மானங்கள் சில விஷயங்கள் விவாதிப்பாங்க. விவாதம் பண்ணாததையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சபாநாயகர் மொத்தமா சேர்த்து என்ன பண்ணிடுவாரு? முடிச்சு வச்சிருவாரு. அதுக்கு பேரு